ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கிகளில் கணக்கு வைத்தவர்களுக்கும் அதே மாதிரி வங்கியில் லாக்கர் வைத்தவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா புதிய விதிமுறைகள் வந்து ஆர்பிஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க. நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாற்றங்கள் வந்து வரப்போகுது அப்படின்றத ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதிய ரூல்ஸை நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இந்த மாற்றங்கள் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கில் அனைவருமே வங்கி கணக்கு வந்து பயன்படுத்தும் இல்லையா. அனைத்து வகையான வங்கி கணக்குகளுமே வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே லட்சக்கணக்கான பணங்களை வந்து வைத்திருப்பீங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வங்கி கணக்குக்கு நாமினியாக 2 பேர் தான் அதில் வந்து சேர்க்க முடியும், ஆட் பண்ண முடியும் அப்படின்றத புதிய விதிமுறைகளை வந்து ஏற்கனவே வந்து வைத்திருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 பேர்களை வந்து இதில் வந்து நாமினியாக வந்து சேர்த்து கொள்ளலாம் அப்படின்ற புதிய ரூல்ஸை இப்போ வந்து வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வங்கி கணக்கில் நாமினிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் வந்து இருக்குது அப்படின்னா அந்த 10,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 பேருக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அதே மாதிரி 4 பேருக்கு பிரித்து இதில் இந்த நாமினியில் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா புதிய மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி லாக்கர் விதிமுறைகளை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லாக்கர் வைத்திருக்கீங்க அப்படின்னா லாக்கர் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதிமுறைகள் வந்து பொருந்தாது. இது வந்து பார்த்தீங்கன்னா லாக்கரில் வந்து வைத்திருக்கீங்க, எவ்வளோ என்ன நகைகள் வந்து வைத்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிலும் அதே மாதிரி தான் நாமினியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து இருக்குது, யாருக்கு வந்து இவ்வளோ போகணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சம்மந்தப்பட்ட நாமினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் வந்து இந்த லாக்கரெல்லாம் வந்து பயன்படுத்தணும் அப்படின்ட்டு ஏற்கனவே வந்து நிர்ணயம் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் தான் இதில் வந்து பயன்படும் அப்படின்ற புதிய மாற்றத்தாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாற்றத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வருகின்ற நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து இந்த மாற்றங்கள்லாம் வரப்போகுது. என்னென்ன புதிய விதிமுறைகளாக வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து அனைத்து வங்கிகளுக்குமே இது வந்து நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க. அனைவருக்குமே ஒரு நிதியை பாதுகாக்கும் விதத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளைம் செட்டில்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா செய்முறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நவம்பர் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து ஒரு சில மாற்றங்களாக வந்து ஆர்பிஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அனைத்து வங்கிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாற்றங்கள் வந்து பொருந்தும், புதிய ரூல்ஸ் வந்து பொருந்தும் அப்படின்றத ஆர்பிஐ கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 1ஆம் தேதி முதல் வங்கி கணக்கு மற்றும் லாக்கர் விதிமுறைகள் வந்து அதிரடியாக மாற்றப்படும் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. என்னென்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விதிகள் அமலுக்கு வருகின்றன. இந்த மாற்றம் வாடிக்கையாளர்களின் நிதி பாதுகாப்பை அதிகரிப்பதோடு கிளைம் செட்டில்மெண்ட் செயல்முறையை வந்து எளிதாக்கும் வகையில் ஆர்பிஐ வந்து புதிய பாதுகாப்பு விதிமுறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 1ஆம் தேதி 2025 முதல் இந்திய ரிசர்வ் வங்கி சில முக்கியமான விதிவுகள் வந்து அமலுக்கு வர உள்ள நிலையில் இவை உங்கள் வங்கி கணக்கு மற்றும் லாக்கர் வசதிகளுக்கு நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை. புதிய மாற்றம் மூலம் வங்கி பணியாளர்கள் இன்னும் வெளிப்படைத்தன்மையாகவும் பாதுகாப்பும் விதமாகவும் மாறும் வகையில் வங்கித்துறை வந்து பார்த்தீங்கன்னா நம்புகிறது. இருந்தாலுமே வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு இந்த முன்பு ஒரு வங்கி கணக்கில் அதிகபட்சம் 2 நபர்களை வந்து மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நாமினி ஆக சேர்க்க முடியும். ஆனால் இப்போ புதிய விதிமுறைப்படி இனி ஒரு கணக்கிற்கு அதிகபட்சம் 4 நாமினிகளை வந்து சேர்த்து கொள்ளலாம் என புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இதனால் உங்கள் பணம் மற்றும் சொத்துக்களுக்கு மேலும் கட்டுப்பாடு கிடைக்கும். இது பேங்க் கிளைம் செட்டில்மெண்ட் வந்து செய்முறைகளை வந்து எளிதாக வேகமாக முடிக்க உதவும் இந்த விதிமுறைகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி லாக்கர் விதிமுறைகளை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய விதிமுறைப்படி வங்கிகள் இனி நாமினியின் மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் ஐடியையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பதிவு செய்ய வேண்டும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாமினி வந்து இருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய மொபைல் நம்பரு, அவங்களுடைய மின்னஞ்சல் முகவரியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்யணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா நாமினிகளுக்கு கூடிய விரைவில் அவங்களுக்கான மெசேஜ் வந்து எஸ்எம்எஸ் வந்து தெரிவிக்கப்படும் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலம் அவசர நிலைக்கு அல்லது கணக்கு வைத்தவர்களுக்கும் மறைவின் போது நாமினிக்கு விரைவாக தகவல் சென்று பணம் பெறும் நடைமுறை வந்து சிக்கலின்றி நடைபெறும். இது வங்கி துறைகளில் பொறுப்பை தம்மை அதிகரிக்கவும் உதவும் என சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாற்றம் வங்கி சட்டங்கள்
திருத்தம் சட்டம் 2025 அடிப்படையில் அமலப்படுத்தப்படுகிறது. ரிசர்வ் வங்கி RBI வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதிமுறைகளிலிருந்து 2025இல் அனைத்து வங்கிகளுக்குமே நடைமுறைப்படுத்த உள்ளது. இதனால் வங்கி வாடிக்கையாளருக்கு நம்பகரமான மற்றும் வெளிப்படைத்தன்மை சேவை வந்து கிடைக்கும் வகையில் இந்த விதிமுறைகளை வந்து மாற்றியிருக்காங்க. இந்த விதிமுறையின் அடிப்படையில் அனைத்து வங்கிகளிலும் சேமிப்பு கணக்கு அதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட் அனைவருமே எந்த ஒரு வகையான அக்கௌண்ட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது அனைத்து வங்கிகளுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸு பொருந்தும் அப்படின்றத ஒரு நம்பகரமான ஒரு அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தம் இந்த புதிய விதிமுறைகள் வங்கிகளில் வாடிக்கையாளருக்கு அதிக பாதுகாப்பு, சுதந்திரம் மற்றும் கட்டுப்பாடு வழங்குகின்ற நிலையில் குடும்பத்தினர், நண்பர்கள் அது நண்பகரமான நபரை நாமினியாக சேர்க்கும் வசதி, நிதி பாதுகாப்பு உறுதி செய்யும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தான் இந்த மாற்றத்தை RBI வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாற்றத்தின் அடிப்படையில் மக்களுக்கு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வங்கியின் மீது நிறைய நம்பிக்கையும் கடன் வாங்கும் திறமைகளும் பார்த்தீங்கன்னா வங்கி வந்து நம்பகரமான ஒரு அறிவிப்பை தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி லாக்கரில் நீங்கள் வந்து நகையோ பணமோ வைத்திருக்கீங்க அப்படின்னா அந்த நகையை அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து சென்றடையணும் அப்படின்றத நீங்கள் வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு லட்ச ரூபாய் வந்து இருக்குது அப்படின்னா அந்த 4 பேருக்கும் போகணும் அப்படின்னா 4 பேருக்கும் எவ்வளோ போகணும் அப்படின்றதும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுடைய ஒய்ஃபுக்கு வந்து 50% போகணும் அப்படின்னா அவங்களுக்கான 50%. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பையன் யாருன்னா ஒரு அப்பா அம்மா யாருன்னா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் எவ்வளோ சதவீதம் அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து போகணும் அப்படின்றதும் நம்ம ஒரு செலக்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 2 பேரை தான் நாமினியாக சேர்க்க முடியும். இப்போ இந்த விதிமுறையை பொறுத்தளவுக்கு 4 பேர் சேர்த்துக்கொண்டு இந்த 4 பேருக்குமே இதை வந்து பிரித்து கொள்ளலாம் அப்படின்றத புதிய விதிமுறைகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விதமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலுமே லாக்கர்லும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து லாக்கருக்கும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாமினியாக சேர்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரு, அவங்களுடைய அட்ரஸ்ஸு, ப்ரூஃப் அனைத்துமே வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஏற்கனவே வந்து பதிவு இருந்தால் மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா அந்த லாக்கர் சாவி அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் அப்படின்றத RBI வந்து புதிய ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி வங்கி வாடிக்கையாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அப்டேட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதிய ரூல்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கும் வகையில் அதே மாதிரி லோன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வங்கிகளில் வந்து நகைக்கடன் லோன்கள்லாம் வந்து பர்சனல் லோன் இது மாதிரிலாம் அனைவருமே வாங்குறீங்க. அதுக்கான EMI ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. நவம்பர்லேருந்து நிறைய விதமான ரூல்ஸுகள்லாம் வந்து வரப்போகுது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே இந்த ரூல்ஸை பயன்படுத்தி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா வங்கிகளில் கூட்டம் வந்து அதிகரித்து வந்து இருக்குது. அனைவருமே வந்து நாமினி சேர்க்கும் விதத்தில் செயல்பட்டு வந்து இருக்காங்க. நீங்கள் வந்து இன்டர்நெட் பேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது மூலமாகவும் நீங்கள் வந்து நாமினியை வந்து சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்றத ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.